ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வணக்கம். செய்திச் சுருக்கம். முதல்வர் விஜயின் கரூர் பிளான். சுப்ரீம் கோர்ட்டை நாடிய திமுக. சென்ற ஆண்டு கரூரில் தாவேகா பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்தனர். சுப்ரீம் கோர்ட் ஓய்வு நீதிபதி கண்காணிப்பில் இதுகுறித்து சிபிஐ விசாரிக்கிறது. முதல்வர் விஜய், அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ், நிர்மல்குமார் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த சூழலில் கரூர் செல்ல முதல்வர் விஜய் இப்போது திட்டமிட்டுள்ளார். இதை தடுக்கும் வகையில் சுப்ரீம் கோர்ட்டில் திமுக சார்பில் இடைக்கால மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கரூர் வழக்கின் தன்மையை மாற்றும் வகையில் அமைச்சர் ஆதவ் பொதுவெளியில் தொடர்ந்து அவதூறான கருத்துக்களை பேசி வருகிறார். இது சாட்சிகளை மறைமுகமாக அச்சுறுத்தும் செயல். வழக்கு விசாரணையில் இருக்கும் போது முதல்வர் விஜய் பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவதோடு அரசு சார்பில் நிதியுதவி மற்றும் பணி நியமன ஆணைகளை வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது சிபிஐயின் நடுநிலையான விசாரணைக்கு முட்டுக்கட்டை போடும் செயல். விசாரணையின் நம்பகத்தன்மையோ அல்லது சாட்சிகளின் வாக்குமூலங்களோ பாதிக்கப்படாத வகையில் கோர்ட் விதித்துள்ள நடைமுறைகளை பின்பற்றி செய்யவுள்ள திட்டத்தை சிபிஐயிடம் சமர்ப்பித்த பின்னரே பாதிக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு மாநில அரசு பணி நியமனங்களை வழங்க அனுமதிக்க வேண்டும். முதல்வர் விஜய், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் இந்த வழக்கு குறித்து பொதுவெளியில் பேச தடை விதிக்க வேண்டும். இது தொடர்பாக தேவையற்ற விவாதங்களை பரப்புவதை கட்டுப்படுத்த வேண்டும் என திமுக தாக்கல் செய்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 6 மாதத்தில் ஆட்சி கவிழும். இரவில் அனிதா விடுவிப்பு. பரபரப்பான கோர்ட். முன்னாள் அமைச்சர் மற்றும் திருச்செந்தூர் திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணனை போலீசார் நேற்று கைது செய்தனர். முதல்வர் விஜய் பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் முன்ஜாமீன் மறுக்கப்பட்டு கைதானார். நேரடியாக தூத்துக்குடி எஸ்பி ஆபீஸுக்கு அவரை கொண்டு சென்றனர். அங்கு அவர் பல மணி நேரம் வைத்திருக்கப்பட்டார். மருத்துவ பரிசோதனையும் நடந்தது. இரவு 10:30 மணிக்கு திருச்செந்தூர் கோர்ட் மாஜிஸ்ட்ரேட் சிதம்பரம் முன் ஆஜர் செய்யப்பட்டார். விசாரித்த நீதிபதி அனிதா ராதாகிருஷ்ணன் உடல்நிலையை கருத்தில் கொண்டு 10 நாள் நிபந்தனை ஜாமீனில் விடுவித்தார். தேவைப்படும்போது ஆஜராக வேண்டும். 3 நாட்களில் ஜாமீன் தார் மூலம் ஜாமீன் பெற்றுக்கொள்ளவும் தெரிவித்தார். எந்த காரணத்தை கொண்டும் எவருக்கும் அஞ்ச மாட்டோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டை எங்களுக்கு வரலாறு. எந்த வகையிலும் எங்களை வீட்டில் எந்த வகையிலும் காணப்பட முடியாது. ஏறக்குறைய 6 மாத காலத்திற்குள் இந்த ஆட்சி வீழ்ந்துவிடும். சிஎம் விஜய் ஆட்சியை கவிழ்க்க 180 கோடி ரூபாய் பேரம். சதித்திட்டம் முழு விவரம். சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்தவர் திருநாவுக்கரசு, வயது 45. இவர் IBDS என்ற கருத்து கணிப்பு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இவரும் திருச்சியை சேர்ந்த 45 வயதான நரேஷ், சென்னை மேடவாக்கத்தைச் சேர்ந்த 40 வயதான தியாகராஜன் ஆகியோரும் தாவேக எம்எல்ஏக்களை இழுக்க பேரம் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தாவேக எம்எல்ஏ இளையராஜா அளித்த புகாரின்படி சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்து திருநாவுக்கரசு உள்ளிட்ட 8 பேரை கைது செய்துள்ளனர். தொடர் விசாரணையில் தாவேக ஆட்சி கவிழ்ப்பு பின்னணியில் கோவை தெற்கு தொகுதி திமுக எம்எல்ஏவும் அக்கட்சியின் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி மற்றும் அவரின் சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் இருப்பது தெரியவந்துள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் டாஸ்மாக் வசூல் உள்ளிட்ட விவகாரங்களை செந்தில் பாலாஜி தலைமையிலான கரூர் கம்பெனி ஆட்கள்தான் கவனித்து வந்தனர். கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 43 வயதான கார்த்திக் மற்றும் 45 வயதான ரமேஷ் ஆகியோர் இந்த கம்பெனியைச் சேர்ந்தவர்கள்தான். இவர்கள் செந்தில் பாலாஜியின் வலது கரங்கள். ரமேஷ் மற்றும் கார்த்திக் வாயிலாகவே சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் உள்ளிட்டோர் திருநாவுக்கரசை சந்தித்துள்ளனர் என போலீசார் தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அங்குதான் தாவேக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளது என்றும் போலீசார் தரப்பு தெரிவித்தது.
எப்படியாவது அக்கட்சி எம்எல்ஏக்கள் 10 பேரையாவது திமுக பக்கம் இழுக்க வேண்டும். சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரும்போது அவர்களை சபாநாயகருக்கு எதிராக ஓட்டளிக்க செய்ய வேண்டும். தாவேக எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையை குறைத்து விஜய் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்பதே இவர்களின் சதித்திட்டம். இதற்காக தாவேக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேச 180 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளனர். சில எம்எல்ஏக்களை தொடர்பு கொண்டு பேரம் பேசும் முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில்தான் ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவை திருநாவுக்கரசு வாயிலாக திமுக பக்கம் இழுக்க முயற்சித்துள்ளனர். அவர் அதற்கு ஒத்துழைக்கவில்லை என்பதால், நீங்கள் திமுக பக்கம் வர வேண்டும், நாங்கள் சொல்லும்படி நடந்து கொண்டால் போதும், சபாநாயகருக்கு எதிராக ஓட்டளிக்க வேண்டும், இதற்காக உங்களுக்கு ஒரே தவணையில் 35 கோடி ரூபாய் தருகிறோம். இவ்வளவு பெரிய தொகையை நீங்கள் வாழ்நாளில் நினைத்துக்கூட பார்க்க முடியாது. தாவேக அரசு எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்று தெரியாது. நல்ல வாய்ப்பை நழுவ விடாதீர் என இளையராஜாவை மூளைச்சலவை செய்துள்ளனர். அவர் உடன்படவில்லை என்பதால் வெளியில் சொல்லக்கூடாது என மிரட்டியதாக போலீசார் தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வழக்கில் நரேஷ், ரமேஷ் மற்றும் கார்த்திக் ஆகிய 3 பேரை ஜூலை 6ஆம் தேதி முதல் 5 நாட்கள் வரை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் திருவல்லிக்கேணி போலீசார் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதி எஸ். கார்த்திகேயன் முன் நேற்று மாலை விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுவில் சில பிழைகள் உள்ளதாகவும் அவற்றை திருத்தி மீண்டும் மனு தாக்கல் செய்யும்படியும் போலீசாருக்கு அறிவுறுத்தினார். திருத்தப்பட்ட மனுவை போலீசார் இன்று தாக்கல் செய்வர் என தெரிகிறது. வலையில் சிக்கிய சிட்டிங் எம்எல்ஏக்கள், கூண்டோடு காலியாகும் அதிமுக, அதிர்ச்சியில் பழனிசாமி. அதிமுகவை கூண்டோடு காலி செய்யும் பணிகளை தாவேக தலைமை தொடங்கியுள்ளது. அதிமுகவின் மாநில மாவட்ட நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோரை வாரந்தோறும் அழைத்து வந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்க்கும் வேலை நடந்து வருகிறது. சென்னையில் சனிக்கிழமை தோறும் இதற்கான இணைப்பு நிகழ்ச்சிகள் நடந்து வருகின்றன. காலியாக இருக்கும் 7 சட்டசபை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறுவதற்கு முன் 90% அளவுக்கு அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை தாவேகாவில் சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதிமுகவிலிருந்து நிர்வாகிகளை அழைத்து வந்தால் பதவிகள் உள்ளிட்ட ஏராளமான ஆஃபர் அள்ளி வீசப்படுகிறது. ஏற்கனவே தாவேகாவில் இணைந்த மாஜிக்களிடம் இதற்கான உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதுகுறித்து தாவேக வட்டாரத்தில் கூறப்படுவதாவது, அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் பலரும் தாவேகாவில் சேர்ந்துள்ளனர். அக்கட்சியின் மற்ற நிர்வாகிகளை இழுத்து வரும் பொறுப்புகளை இவர்களிடமே தாவேக தலைமை ஒப்படைத்துள்ளது. அதற்கு கைமாறாக இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு, அமைச்சர் பதவி, வாரிய தலைவர் பதவி, தாவேகாவில் மாநில பதவி, மாவட்ட செயலர் பதவி போன்றவை வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அதிமுகவின் முக்கிய புள்ளிகளை இழுக்கவும், பிரம்மாண்டமான இணைப்பு விழாக்களை அந்தந்த மாவட்டங்களில் நடத்தவும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் வலையில் முன்னாள் அமைச்சர்கள் மட்டுமின்றி சிட்டிங் எம்எல்ஏக்கள் பலரும் சிக்கியுள்ளனர் என அவ்வட்டாரத்தில் கூறப்படுகிறது. போனால் போகட்டுமே, புது ரூட்டில் பழனிசாமி. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாவேகாவில் இணைந்தனர். அதிமுகவிலிருந்து அடுத்தடுத்து முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் என பலரும் விலகி வருகின்றனர். இதனால் அதிமுக அமைப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கையை பழனிசாமி மேற்கொண்டுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செங்கல்பட்டு மற்றும் வேலூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகிகளுக்கும் திடீரென ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதையடுத்து அவர்களும் பங்கேற்றனர். செங்கல்பட்டு, புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகிகளிடம் பேசிய பழனிசாமி, கட்சியிலிருந்து விலகிச் செல்பவர்கள் செல்லட்டும், தொண்டர்கள் பக்கமாக பலமாக உள்ளதாக கூறியுள்ளார். வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் அனைவருக்கும் உரிய பங்களிப்பு வழங்கப்படும், குறிப்பாக பெண்களுக்கு முக்கிய பங்களிப்பு வழங்கப்படும் என பழனிசாமி கூறியதாக அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மதுராந்தகம் இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகளுக்கு பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு, புதுக்கோட்டை மாவட்டங்களுக்குள் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள மதுராந்தகம், விராலிமலை தொகுதி வருவதால் அங்குள்ள நிர்வாகிகளுக்கு பழனிசாமி அழுத்தம் கொடுத்ததாக தெரிகிறது. தொடர்ந்து மாலை வேலூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் பழனிசாமி. அப்போது தேர்தலில் அதிமுக, திமுக இடையேதான் போட்டி என நினைத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும், ஆனால் தாவேகாவை கணிக்க தவறிவிட்டதாகவும் பழனிசாமி தெரிவித்துள்ளார். சினிமா மோகத்தில் இளைஞர்களும் பெண்களும் தங்களது பெற்றோரை வலியுறுத்தி தாவேகாவுக்கு வாக்களிக்க வைத்துள்ளனர். மாவட்டந்தோறும் இளைஞர், இளம் பெண்கள் பாசறையை சீர்படுத்த வேண்டிய தேவை உள்ளது. அதிமுக தந்த திட்டங்களை இளைஞர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். தொடர்ந்து நிர்வாகிகளுடன் ஆலோசிப்பேன் என்றும் விரைவில் மக்களை சந்திப்பேன் என்றும் பழனிசாமி பேசியுள்ளார்.
மேற்கு வங்கத்தில் தாவேகா ஐடியா, இங்கே சிங்கப்பெண் மாதிரி அங்கே துர்கா வாகினி படை. தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பிற்காக சிங்கப்பெண் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதேபோல பெண்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் மேற்குவங்க அரசும் புதிய திட்டத்தை அறிவித்துள்ளது. இதன்படி துர்கா வாகினி படை என்ற சிறப்பு படை அங்கு உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் பணியாற்றும் போலீசுக்கு பிங்க் நிறத்தில் சீருடை வழங்கப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க துர்கா வாகினி படை நடவடிக்கை எடுக்கும். பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ரோந்து பணியில் ஈடுபடுவார்கள். புகார்களுக்கு விரைவாக பதிலளிப்பது, பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்களை தடுக்க இந்த படை உதவும். இதற்காக 500 போலீஸ் ஸ்டேஷன்களில் 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் பெண்கள் உதவி மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. துர்கா வாகினி படை களமிறங்க தயார் நிலையில் உள்ளதாகவும் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் பாரதிய ஜனதா தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளது. இன்ஸ்டாவை திறந்தாலே அந்த வீடியோ. இந்தியாவின் அதிரடி மூவ். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமின் தாய் நிறுவனமான மெட்டாவுக்கு எதிராக மத்திய அரசு சாட்டையை சுழற்றியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது, இந்தியாவில் உள்ள இன்ஸ்டாகிராம் விளம்பரங்கள் குறித்து பிபிசி நிறுவனம் ரகசிய புலனாய்வை மேற்கொண்டது. குழந்தைகள் ஆபாச வீடியோக்களை காட்டும் சில கட்டண விளம்பரங்கள் இன்ஸ்டாவில் இயங்கி வந்தது அந்த புலனாய்வில் தெரிய வந்தது. அதாவது, விளம்பர லிங்க்குகளை பயனர்கள் கிளிக் செய்யும் போது அது நேரடியாக டெலிகிராம் ஆப்பில் இருக்கும் சில ரகசிய குழுக்கள் மற்றும் சேனல்களுக்கு அழைத்துச் செல்லும். அங்கு 99 ரூபாய் கட்டணம் செலுத்தினால் குழந்தைகள் தொடர்பான ஆபாச வீடியோக்கள் வந்து விழும். இதை பல ஆயிரக்கணக்கான பயனர்கள் பயன்படுத்துவதும் பிபிசி ஆய்வில் தெரிய வந்தது. பிபிசி ஆய்வு அறிக்கை வெளியான சில மணி நேரங்களிலேயே மத்திய ஐடி அமைச்சகம் இந்த விவகாரத்தை கையில் எடுத்தது. இன்ஸ்டாவின் தாய் நிறுவனமான மெட்டாவுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரவிட்டார். ஒரே வாரத்தில் மெட்டா நிறுவனத்துக்கு மத்திய அரசு அனுப்பும் 2வது நோட்டீஸ் இதுவாகும். அதாவது, செல்போன் எண்களை பகிராமல் யூசர் பெயரை வைத்து வாட்ஸ்அப் பயன்படுத்தும் வசதியை அறிமுகப்படுத்த மெட்டா திட்டமிட்டிருந்தது. இதனால் ஆன்லைன் மோசடிகள் அதிகரிக்கும், குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் போலீசாருக்கு சிக்கல் நேரும் என்று கூறி மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்தது. இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் கேட்டு சில நாட்களுக்கு முன்புதான் மெட்டாவுக்கு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது.